நவீன இந்தியாவின் வரலாற்றை புரிந்து கொள்ள பல வகையான ஆதாரங்கள் நமக்கு உதவுகின்றன. முதலில் எழுத்து ஆதாரங்கள். இலக்கியங்கள், பயணக் குறிப்புகள், தினசரி குறிப்புகள், சுயசரிதைகள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கைப்பிரதிகள். அச்சு இயந்திரம் வந்ததன் மூலம் அறிவு விரைவாக பரவ ஆரம்பித்தது. பாண்டிச்சேரியில் இருந்த ஆனந்தரங்கம் 1736 முதல் 1760 வரை தினசரி நிகழ்வுகளை பதிவு செய்தார். இது ஒரு முக்கிய வரலாற்று ஆதாரம். ஆவணக் காப்பகங்கள் பழைய பதிவுகளை பாதுகாக்கும் முக்கிய இடங்கள். இந்திய தேசிய ஆவணக் காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய ஆவண மையங்களில் ஒன்று. தமிழ்நாடு ஆவணக் காப்பகம் சென்னையில் உள்ளது. இங்கு டச்சு ஆட்சிக்கால பதிவுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அடுத்தது பொருள் ஆதாரங்கள். நாணயங்கள், ஓவியங்கள், சிலைகள், வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள். வரலாற்று கட்டிடங்கள் கடந்த காலத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. 1862 பிரிட்டிஷ் ஆட்சியில் முதல் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 1938 கிங் ஜார்ஜ் உருவத்துடன் முதல் காகித நாணயம் வெளியானது. இன்றைய காலத்தில் டிவி, திரைப்படங்கள், இணையம், வீடியோ கான்பரன்சிங், ஆடியோ விசுவல் ஆதாரங்களாக பயன்படுகின்றன. இதனால் வரலாறு என்பது வெறும் கதைகள் அல்ல, பல ஆதாரங்களின் தொகுப்பாகும். 1453 ஆண்டு கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற முக்கிய நகரை துருக்கிகள் கைப்பற்றினார்கள். அதனால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியா செல்லும் லேண்ட் ரூட் மூடப்பட்டது. ஆனால் இந்தியா மிகவும் முக்கியமான நாடு. இங்கே ஸ்பைசஸ், கோல்ட், சில்க் போன்றவை இருந்ததால் ஐரோப்பியர்களுக்கு இந்தியா மிகவும் தேவையானது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? புதிய சீ ரவுட் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்தியாவிற்கு முதலில் வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். பிரின்ஸ் ஹென்றி என்றவர் கடல் ஆராய்ச்சியை ஊக்குவித்தார். 1487 பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். அதன் பிறகு 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவின் காலிக்குட்டியை அடைந்தார். அவரை சாமுதிரி மன்னர் வரவேற்றார். இதுவே இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வந்த முதல் நிகழ்வு. போர்ச்சுகீசியர்கள் கோச்சின், காலிக்குட்டை போன்ற இடங்களில் வியாபார மையங்களை உருவாக்கினர். 1510 அல்புகர் கோவாவை கைப்பற்றினார். இதுவே அவர்களின் முக்கிய மையமாக ஆனது. அவர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் செய்தனர். கிறிஸ்தவ மதத்தை பரப்பினர். 1556 கோவாவில் பிரிண்டிங் பிரஸ் அமைத்தனர். ஆனால் பின்னர் டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களின் போட்டியால் அவர்கள் பலவீனமடைந்தனர். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் வலுவாக இருந்த நேரத்தில் ஒரு புதிய சக்தி அமைதியாக நுழைந்தது. அவர்கள்தான் டச்சுக்காரர்கள். இந்தியாவின் மசாலா வியாபாரத்தை முழுவதும் கைப்பற்ற வந்தவர்கள். 1602 ஆண்டு நெதர்லாந்து அரசு யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தொடங்கியது. இதன் முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவிலும் கிழக்கு நாடுகளிலும் வியாபாரம் செய்வது. 1605 ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் டச்சுக்காரர்கள் தங்களின் முதல் வியாபார மையத்தை அமைத்தனர். தென்னிந்தியாவில் அவர்களின் முதல் தலைமையகம் பழவேற்காடு. பின்னர் 1690 ஆண்டு நாகப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் அவர்கள் தென்னிந்தியாவில் மிகவும் வலுவானவர்களாக ஆனார்கள். டச்சுக்காரர்கள் வியாபாரம் செய்த முக்கிய பொருட்கள்: பட்டு, பருத்தி, நீல நிற சாயம், அரிசி, அபியம். ஆனால் முக்கியமாக பெப்பர் மற்றும் மசாலா பொருட்களில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். இந்தியாவில் டச்சுக்காரர்கள் வைத்திருந்த முக்கிய மையங்கள்: பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சி.
தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் மிகுந்த தாக்கம் செலுத்தினர். பழவேற்காட்டில் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்து 1613 கெல்ட்ரியா கோட்டை கட்டினர். அங்கிருந்து வைரங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மேலும் நாகப்பட்டினம், புன்னைக்காயல், போர்டோ நோவோ, கடலூர், தேவனாம்பட்டினம் போன்ற இடங்களிலும் அவர்கள் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினர். ஆனால் டச்சுக்காரர்களின் ஆட்சி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. 1623 அம்பாய்னா சம்பவத்தில் 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜாவா வியாபாரிகளையும் கொன்றனர். இதனால் ஆங்கிலேயர்களுடன் பகை அதிகரித்தது. 1759 பெடரா போரில் ஆங்கிலேயர்களிடம் தோல்வியடைந்தனர். இறுதியாக 1795 இந்தியாவில் இருந்து முற்றிலும் மறைந்தனர். டச்சு போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் போட்டியிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புதிய சக்தி அமைதியாக நுழைந்தது. அவர்கள்தான் ஆங்கிலேயர்கள். வியாபாரம் செய்ய வந்த அவர்கள் இறுதியில் இந்தியாவையே ஆட்சி செய்தார்கள். 1600 ஆண்டு டிசம்பர் 31 அன்று இங்கிலாந்து ராணி எலிசபெத் முதல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கினார். இந்த கம்பெனியின் அமைப்பு ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்கள். 1608 ஆண்டு கேப்டன் ஹாக்கின்ஸ் முகலாய மன்னர் ஜஹாங்கீரின் அரண்மனைக்கு சென்றார். அவர் சூரத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி பெற்றார். ஆனால் போர்ச்சுகீசியர்களின் அழுத்தத்தால் அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டது. 1612 ஆண்டு கேப்டன் தாமஸ் பெஸ்ட் சூரத் அருகே நடந்த கடற்படைப் போரில் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்தார். இதன் பிறகு ஆங்கிலேயர்களின் மதிப்பு உயர்ந்தது. 1613 ஆண்டு முகலாய மன்னர் ஜஹாங்கீர் சூரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு வியாபார மையம் அமைக்க அனுமதி வழங்கினார். இதுவே மேற்கு இந்தியாவில் அவர்களின் முக்கிய மையமாக ஆனது. 1615 ஆண்டு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் முதல் சர் தோமஸ் ரோவை ஜஹாங்கீரின் அரண்மனைக்கு அனுப்பினார். அவர் 3 ஆண்டுகள் அங்கு தங்கி ஒரு முக்கிய வாணிக ஒப்பந்தத்தை செய்தார். இதனால் ஆங்கிலேயர்கள் சூரத், ஆக்ரா, அகமதாபாத், புரோஸ் போன்ற இடங்களில் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினர். 1611 ஆண்டு மசூலிப்பட்டினத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் முதல் மையம் அமைக்கப்பட்டது. பின்னர் 1639 ஆண்டு பிரான்சிஸ் டே சென்னை, மதராஸ் பகுதியை பெற்றார். அங்கு கட்டப்பட்டது போர்ட் செயின்ட் ஜார்ஜ். இது ஆங்கிலேயர்களின் முதல் கோட்டையாகும். 1668 ஆண்டு போர்ச்சுகீசிய மன்னர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்தபோது மும்பை பகுதியை பரிசாக அளித்தார். பின்னர் ஆங்கில கம்பெனி அதை வாங்கியது. 1690 ஆண்டு ஜாப் சார்னாக் கல்கத்தாவில் மையம் அமைத்தார். போர்ட் வில்லியம் கட்டப்பட்டது. இதுவே பின்னர் பெரிய நகரமாக வளர்ந்தது. 1757 பிளாச்சி போர், 1764 பக்ஷார் போர். இந்த 2 போர்களில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர். இதுவே மிகப்பெரிய மாற்றம். இந்த வெற்றிகளுக்குப் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரிகள் அல்ல, இந்தியாவின் அரசியல் ஆட்சியாளர்களாக மாறினர். அவர்கள் 1858 வரை இந்தியாவை ஆட்சி செய்தனர். அதன் பிறகு இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. போர்ச்சுகீசியர்கள், டச்சு, ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்ல, இன்னொரு ஐரோப்பிய நாடும் இந்தியாவிற்கு வந்தது. அவர்கள்தான் டேனிஷ்காரர்கள். சிறிய அளவில் வந்தாலும் வரலாற்றில் முக்கியமான தடம் பதித்தவர்கள். 1616 ஆண்டு மார்ச் 17 அன்று டென்மார்க் மன்னர் கிறிஸ்தியன் 4 டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கினார். 1620 ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடியில்
டேனிஷ்காரர்கள் தங்கள் முதல் குடியேற்றத்தை அமைத்தனர். அதை அவர்கள் டேன்ஸ்போர்க் என்று அழைத்தனர். பின்னர் 1676 ஆண்டு பெங்காலில் உள்ள சேராம்பூரில் தங்கள் தலைமையகத்தை அமைத்தனர். டேனிஷ்காரர்களின் முக்கிய சாதனை என்ன தெரியுமா? ஜீகன் பால்க் என்ற மதபோதகரை இந்தியாவிற்கு அனுப்பினர். அவர் தரங்கம்பாடியில் அச்சு இயந்திரத்தை அமைத்தார். இது இந்தியாவில் கல்வி மற்றும் அறிவு பரவ மிகவும் முக்கிய பங்காற்றியது. ஆனால் டேனிஷ்காரர்கள் இந்தியாவில் வலுவாக நிலைக்க முடியவில்லை. மற்ற ஐரோப்பிய சக்திகளுடன் போட்டியிட முடியாமல் 1845 ஆண்டு தங்கள் எல்லா பகுதிகளையும் ஆங்கிலேயர்களுக்கு விற்றுவிட்டனர். சிறிய அளவில் இருந்தாலும் டேனிஷ்காரர்கள் இந்திய வரலாற்றில் கல்வி மற்றும் அச்சுத் தொழிலில் முக்கிய பங்கு வகித்தனர். போர்ச்சுகீசியர்கள், டச்சு, ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்தியாவில் போட்டியிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கடைசியாக இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் பிரெஞ்சுக்காரர்கள். 1664 ஆண்டு பிரான்ஸ் மன்னர் லூயி 14 அவர்களின் அமைச்சரான கொல்பர்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கினார். 1667 ஆண்டு பிரான்ஸ்வா காரோன் தலைமையில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்தனர். இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த கடைசி ஐரோப்பியர்கள் இவர்கள்தான். பிரெஞ்சுக்காரர்களின் முதல் வியாபார மையம் சூரத்தில் அமைக்கப்பட்டது. பின்னர் 1669 மசூலிப்பட்டினத்தில் இரண்டாவது மையம் அமைக்கப்பட்டது. 1673 ஆண்டு மார்டின் என்ற அதிகாரி பீஜப்பூர் ஆட்சியாளரின் அனுமதியுடன் பாண்டிச்சேரியை நிறுவினார். இது பிரெஞ்சுக்காரர்களின் மிக முக்கியமான மற்றும் வளமான மையமாக ஆனது. அங்கு போர்ட் செயின்ட் லூயிஸ் என்ற கோட்டையும் கட்டப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்கள் மேலும் சந்திரநகர், காரைக்கால், மாஹே, பாலசோர், காசிம் பஜார் போன்ற இடங்களிலும் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினர். 1742 ஆண்டு டூப்ளெக்ஸ் பாண்டிச்சேரியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் இந்தியாவில் பிரெஞ்சு ஆட்சியை மேலும் வலுப்படுத்த முயன்றார். ஆனால் பிரெஞ்சுக்காரர்களின் வளர்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கார்நாட்டிக் போர்கள் அவர்களின் சக்தியை முற்றிலும் சிதைத்தது. இதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் முக்கிய சக்தியாக உயர்ந்தனர். Choose the correct answer. 1. Who laid the foundation of Portuguese power in India? C. Alfonso de Albuquerque. 2. Which European nation made the foremost attempt to discover a sea route to India? B. Portugal. 3. In 1453, Constantinople was captured by B. the Turks. 4. Sir William Hawkins belonged to C. England. 5. The first fort constructed by the British in India was B. Fort St. George. 6. Who among the Europeans were the last to come to India as traders? B. The French. 7. Tranquebar on the Tamil Nadu coast was a trade center of D. The Danish. 2. Fill in the blanks. 1. National Archives of India. NAI is located in New Delhi. 2. Bartholomew Dias was patronized by King John II of Portugal. 3. The printing press in India was set up by Dash at Goa in 1556, the Portuguese. 4. The Mughal Emperor Dash permitted the English to trade in India, Jahangir. 5. The French East India Company was founded by Dash, Colbert. 6. Dash, the King of Denmark, issued a charter to create Danish East India Company, Christian IV. 3. Match the following. The Dutch, 1602, the British, 1600, the Danish, 1616, the French, 1664-4. State true or false 1. Autobiography is one of the written sources. True. 2. Coins are one of the material sources. True. 3. Ananda Rangam was a translator served under British. False.
4. The place where historical documents are preserved is called archives. True. Answer in 1 or 2 sentences. 1. Give a short note on archives. Archives are places where historical documents are preserved. The National Archives of India, NAI, located in New Delhi, is the chief storehouse of Government of India records and is one of the largest archives in Asia. George William Forrest is called the father of NAI. 2. Write about the importance of coins. Coins are a valuable material source for knowing administrative history. The first coinage in modern India under the Crown was issued in 1862. The Reserve Bank of India, set up in 1935, issued the first paper currency, a 5 rupee note with King George VI's portrait, in January 1938. 3. Why Prince Henry is called Henry the Navigator. Prince Henry of Portugal encouraged his countrymen to explore unknown regions of the world and discover sea routes to the east. Because of his role in inspiring and promoting maritime exploration, he came to be known as Henry the Navigator. 4. Name the important factories established by the Dutch in India. The Dutch established important factories at Pulicat, initial HQ, Surat, Chinsura, Kasim Bazar, Patna, Nagapattinam, later HQ, Balasore, and Cochin. Their first factory was at Masulipatinam, 1605. 5. Mention the trade centers of the English in India. The English established trade centers at Surat, 1613, Western headquarters, Agra, Ahmedabad, Broch, Masulipatam, 1611, Madras, Fort St. George, 1639, Eastern headquarters, Bombay, 1668, and Calcutta Fort William, 1700.